ராத்திரி 12 மணிக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட் ரோடில் போலீஸ் உங்களை ஸ்டாப் பண்ணி போகாதீங்கன்னு வார்ன் பண்ணாலும் வேற வழியே இல்லாமல் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் தனியாக போகலை, உங்கள் கூடவே வேற யாரோ ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த ரியல் இன்சிடெண்ட்டை கேட்கும்போது உங்களை அறியாமல் ஒரு பயம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நடந்தது பிப்ரவரி 2022 ஒடிசாவில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன் விகாஸ்புரம் சேர்ந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், விமல் அண்ட் அருண். அவங்க பைக்கில் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க புங்கார்பூர் சிட்டியை கிராஸ் பண்ணி இன்னொரு டவுனான சவுப்பட்னா பக்கத்தில் வந்தாங்க. கரெக்டாக அந்த டைமில் நைட் பெட்ரோலிங்கில் இருந்த ஒரு போலீஸ் வேன் இவங்க பக்கத்தில் ஸ்லோவாக போகுது. போலீஸ்காரங்க இவங்கள பார்த்துட்டு பைக்கை ரோடு ஓரமாக நிறுத்த சொன்னாங்க. நைட் டைம், மணி 12:15. போலீஸ் கூப்பிட்டதால் 2 பேருக்கும் லைட்டாக பயம் வந்துருச்சு. 2 பேரும் பைக்கை நிறுத்தினதும் அந்த வேன்ல இருந்து 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியே வந்து சத்தமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் தங்களுடைய வீடு விகாஸ்புரமில் இருக்குது, அங்கே தான் போகிறோம்னு சொன்னாங்க. உடனே ஒரு கான்ஸ்டபிள் வேன்குள்ளே இருந்த ஹெட் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார், இவங்க விகாஸ்புரம் போகிறாங்களாம், விடலாமான்னு கேட்டார். இந்த விகாஸ்புரம் பேர் கேட்டதும் வேன்குள்ளே இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் இவங்களை ஷாக் ஆகி பார்த்தாங்க. அந்த நைட் பெட்ரோலிங்கில் இருந்த எல்லா போலீஸும் இவங்களை ஸ்டாப் பண்ணணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. போலீஸ் பேச்சை இவங்க 2 பேரால் கேட்க முடியலை. அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அதனால் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறது எப்படி இருக்கும்னு நினச்சாலே ராத்திரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தி டார்க் ஷோ எபிசோட் 3. நான் உங்கள் ஏஜே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், விமல் அண்ட் அருண் பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒடிசாவில் இருக்கிற விகாஸ்புரமில் தான் இருக்காங்க. விமலோட சொந்த ஊர் வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா வேலைக்காக இங்கே இருக்காரு. அருண் விமலை விட 2 வயசு சின்னவர். ஆனால் 2 பேருக்கும் செம பாண்டிங். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. பிப்ரவரி 2022 விமல் பிடெக் முடிச்சுட்டு கேட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார். 2 பேருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. விமலோட கேர்ள் ஃப்ரெண்ட் நகர்சாவூரில், அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் புறம்பிள்ளையில் இருந்தாங்க. அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் புறம்பிள்ளையில் படித்தாலும் அவங்க சொந்த ஊர் விகாஸ்புரம் தான். ஆனால் இது ஒரு சின்ன டவுனுங்கிறதால 2 பேர் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருந்ததால் அவங்க இங்கே வரும்போது நேரில் மீட் பண்ண முடியாது. ரோட்டில் நிற்கிறது, வீட்டு மாடியில் பார்க்குறதுன்னு ஐ கான்டாக்டில் தான் மீட் பண்ணுவாங்க. ஆனால் பிப்ரவரி 23, 2022 அருணோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதனால் அருண் விமல் கிட்ட, ஃபர்த்டேக்கு நான் போகணும், நீயும் வா, உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டு வரலாம் சொன்னான். விமல் உடனே ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் யோசிக்கிறாரு. நகர்சாவூரம் புறம்பிளையம் 2 ஆப்போசிட் டைரெக்ஷன். ஒரு நாளில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுமேன்னு. ஆனால் 2 பேருக்கும் லவ் ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் டிஸ்டன்ஸ் பற்றி தான் கவலைப்படலை. விமல் கிட்ட இருந்த எஃப்சி பைக்கில் கிளம்ப டிசைட் பண்ணாங்க. ரூட் பிளான், இவங்க விகாஸ்புரம்ல இருந்து 220 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நகர்சாவூருக்கு போனாங்க. அங்கே விமல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அங்கேருந்து அருண் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற புறம்பிளைக்கு போகணும்னா முதல்ல சாவப்பட்னாக்கு வரணும். அப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து புறம்பிளைக்கு போகணும். இந்த சாவப்பட்னாவில் இருந்து தான் இவங்க வீட்டுக்கு விகாஸ்புரமுக்கு போகிற ரூட் பிரியுது. இந்த லே அவுட் தெரிஞ்சுக்கிட்டாதான் கதை புரியும். அடுத்த நாள் மார்னிங் 5:30 மணிக்கு 2 பேரும் பைக்கில் கிளம்பி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாங்க. மதியம் 12:30 மணிக்கு நகர்சாவூர் ரீச் ஆனாங்க. விமல் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஒரு 1.5-2 மணி நேரம் கழித்து புறமுல்லைக்கு போகிறதுக்காக ரிட்டர்ன் ஆனாங்க. புறமுல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாவப்பட்னாவில் ஒரு சின்ன ஜங்ஷனில் நின்று லஞ்ச் சாப்பிட்டாங்க. சாவப்பட்னாவில் இருந்து புறமுல்லை சுமார் 160 கிலோமீட்டர் இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பினப்போ அந்த ரோட் ஃபுல்லாக மலைப்பள்ளத்தாக்குகள், ஜங்கிள் ஏரியாவாக இருந்துச்சு. டே டைம்ங்கிறதால அதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஸ்லோவாக ரைடு பண்ணி ஃபைனலாக புறமுல்லைக்கு ரீச் ஆனாங்க. அங்கே தான் மொத்த கதையும் ஸ்டார்ட் ஆகுது. புறமுல்லை போகும்போது ஈவினிங் 6 ஆயிடுச்சு.
அருண் விமல் கிட்ட பைக்காக கொடு, நான் போய் கேரள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னான். விமல் ஒரு பார்க்கில் வெயிட் பண்ணார். 1 மணி நேரம் கழித்து அருணுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்டப்போ மாலில் இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் சொன்னான். ஒரு 40 முதல் 45 நிமிஷங்கள் கழித்து திரும்ப கால் பண்ணப்போ நான் வந்துட்டு இருக்கேன், நீ அது வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது லாட்ஜ் இருக்கான்னு ஆன்லைனில் பாரு, இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் கிளம்பிடலாம்னு சொன்னான். விமல் ஆன்லைனில் வேணாம், நீ வா, 2 பேரும் நேரில் போய் பேசினா டிஸ்கவுண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். நைட் 8:30 மணிக்கு அருண் ரிட்டர்ன் வந்தான். வா லாட்ஜ் தேடுவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னான். 2 பேரும் பைக்கில் கிளம்பி ஒரு 2.5 நிமிஷம் கழித்து ரோடு ஓரத்தில் ஒரு லாட்ஜ் பார்த்து பைக்கை நிறுத்திட்டு போனப்போ அருணோட ஃபோன் அடிக்குது. அது அவனோட ஆஃபீஸ் கால். அருண் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறான். ஃபோனில் அவனோட சீனியர், நீ சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் மிஸ்டேக் இருக்குது, அதை நீ நாளைக்கு மார்னிங் 9 மணிக்குள்ளே சரி பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அருண் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அவனுக்கு வேறு வழியே இல்லை, வேகமாக வீட்டுக்கு போய் அந்த வேலையை முடிக்கணும். அருண் விமல் கிட்ட ஆஃபீஸில் கால் வந்துருச்சு, மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு போய் அதை சரி பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னான். விமல், இப்போ எப்படிடா போக முடியும், நான் நைட் டைமில் அந்த ரோட்டில் போனதே இல்லை, நீ ஆஃபீஸில் உடம்பு சரியில்லை வர முடியாதுன்னு சொல்லுன்னு சொன்னார். அருண் ரொம்ப டென்ஷன் வாய்ஸில், உனக்கு புரியல, என் ஜாப்பை விட்டே தூக்கிடுவாங்க, ப்ளீஸ் வாடான்னு கெஞ்சினான். வேறு வழியே இல்லாமல் விமல் அவன் பேச்சை கேட்டார். இந்த ஒரு டிசிஷன் தான் அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகுது. 2 பேருக்கும் செம பசி. அருண், இங்கே வேண்டாம், போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னான். நைட்டு 9 மணிக்கு புறம்பிள்ளையில இருந்து வீட்டுக்கு விகாஸ்புரம் நோக்கி கிளம்புனாங்க. புறம்பிள்ளையை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ரோடு ஓரத்தில் ஒரு தாபா, சின்ன ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சுது. விமல், இங்கேயே நின்று சாப்பிட்டுக்கலாம், முன்னாடி போனால் ஜங்கிள் ஏரியா தான், எதுவும் கிடைக்குமான்னு தெரியலன்னு சொன்னார். 2 பேரும் பைக்கை நிறுத்திட்டு சாப்பிட போனாங்க. அந்த டைமில் அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. அருண் வாஷ்ரூம் பக்கத்தில் கை கழுவ போனப்போ பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நின்னார். அவரும் கை கழுவிட்டு அருண் பின்னாடியே வந்து விமல் உட்காந்துருந்த டேபிள் பக்கத்தில் உட்காந்தாரு. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த ஆள் இவங்க கிட்ட இருந்து 2 சேர் தள்ளி 4வது சேரில் உட்காந்தாரு. வெயிட்டர் வந்ததும் இவங்க ஆர்டர் பண்ணாங்க. அப்போது வெயிட்டர் அந்த ஆள்கிட்ட, டிரைவர் சார், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். அப்போ தான் அவர் ஒரு லாரி டிரைவர்னு தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் பேசினாங்க. அப்போ டிரைவர், இந்த டைமில் நீங்கள் எங்கே போகிறீங்க, கோண்டாமால் பக்கம் போகணுமான்னு கேட்டார். கோண்டாமால் வேறு ரூட். விமல், இல்லை, நாங்கள் விகாஸ்புரம் போகிறோம்னு சொன்னார். விகாஸ்புரம் பேர் கேட்டதும் அந்த டிரைவர் எந்திரிச்சு தாபாக்கு வெளியே இருந்த பார்க்கிங் ஏரியாவை பார்த்தாரு. இங்கே ஒரு வண்டியும் பார்க் பண்ணலையே, எப்படி போகிறீங்க, இந்த டைமில் பஸ் கூட போகாதுன்னு சொன்னார். அருண், நாங்கள் பைக்கில் போகிறோம்னு சொன்னான். அவர் ஒரே ஒரு லைன் தான் சொன்னார். டேய், இன்னைக்கு நைட் இங்கே தாபா வெளியே தங்கிடுங்க, மார்னிங் 6 மணிக்கு மேலே கிளம்புங்க. விமல், ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டார். டிரைவர், நாங்களுமே அந்த ரோடை அவாய்ட் பண்ணுவோம், சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னார். திரும்ப திரும்ப கேட்டப்போ அவர், நான் டிரைவர், இந்த ரூட்டில் வந்து போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அருண், இல்லை, ஆஃபீஸ் வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நாங்கள் ரைடர்ஸ் ஓட்டிட்டு போயிடுவோம், ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னான். அதுக்கு மேலே அந்த டிரைவர் ஒன்றுமே பேசலை, அமைதியாக சாப்பிட்டுட்டு லாரியில் போயிட்டாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. திரும்பி போகிற ரூட்டை பார்த்தா புறமலை ரைட்டரோ புங்கார்பூர், ரைட்டரோ சாப்பட்னா, சாவப்பட்னாவிலிருந்து நலர்புரம் வழியாக விகாஸ்புரம் போகணும். இவங்க சாவப்பட்னா பக்கத்தில் வந்தப்போ நைட் பெட்ரோலிங்கில் இருந்த போலீஸ் வேன் இவங்களை ஸ்டாப் பண்ணி விசாரித்து விகாஸ்புரம் பேர் கேட்டதும் ஹெட் இன்ஸ்பெக்டரே வெளியே வந்து இவங்க 2 பேரோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பைக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அனுப்புங்கன்னு சொன்னார். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க.
சாபட்னாவை கிராஸ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ரைடு பண்ணதுக்கு அப்புறம் நைட் 2 மணிக்கு நலர்புரம்க்கு வந்தாங்க. அங்கே 20 முதல் 25 போலீஸ்காரங்க ரோடை பிளாக் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. பைக்கு நிறுத்திட்டு போனப்போ அவங்க, இப்போ முன்னாடி போகாதீங்க, முன்னாடி இதேபுரம் ஜங்கில் வருது, அங்கே திருட்டு கொலை நடந்திருக்கு, அங்கே இருக்கிற கிராம மக்கள் நைட்டில் ரோட்டை வாட்ச் பண்ணுறாங்க, நீங்கள் போனால் உங்களை திருடுன்னு நினச்சி அடிச்சுடலாம்னு சொன்னாங்க. விமல், நாங்கள் 2 பேர் தான் பைக்கில் இருக்கோம், ஏன் அடிக்க போகிறாங்கன்னு கேட்டார். ஒரு போலீஸ்காரர், அந்த ரோட்டில் காட்டு விலங்குகளும் இருக்குது, வினோதமான விஷயங்களும் நடக்கும், இப்போ போகாதீங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஆனால் அருண், நாங்கள் 60% ரூட்டை கிராஸ் பண்ணிட்டோம், 40% தான் இருக்குது, ஆஃபீஸ் வேலைக்காக போயே ஆகணும்னு சொன்னான். வேறு வழியே இல்லாமல் போலீஸ்காரங்க சரி போங்க, ஆனால் கிராம மக்கள் ஸ்டாப் பண்ணால் சத்தம் போடாமல் நின்று நாங்கள் விகாஸ்புரம் தான் போகிறோம்னு சொல்லுங்கள், ஓட ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் செக் போஸ்ட்டை விட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்தில் செம மழை ஆரம்பிச்சது. விமல் பைக் ஓட்டிகிட்டு இருந்தார். அவருக்கு குளிர ஆரம்பிச்சது. அருண் விமலை பின்னாடி இருந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். மழையில் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அருண் பின்னாடி இருந்து, டேய் நிறுத்து, எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொன்னான். விமல், சரி இப்போ சைடில் நிப்பாட்டுறேன், சீக்கிரம் வந்துட்டு, மழை அதிகமாக இருக்குது, ஓட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். அருண் போய் பாத்ரூம் போயிட்டு வந்து பைக்கில் உட்காந்தான். விமல், முடிஞ்சுதான்னு கேட்டப்போ அருண் மட்டும் சொன்னான். மழை காரணமாக விசிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. விமல், என்னால் ஓட்ட முடியல, முன்னாடி ஏதாவது ஷெல்டர் இருந்தால் அங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம், மழை கம்மியானப்புறம் கிளம்பலாம் அருண் கிட்ட சொன்னார். அருண் திரும்ப மட்டும் சொன்னான். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனப்போ லெஃப்ட் சைடில் மாடுகளை கட்டுற மாதிரி ஒரு ஷெல்டர் தெரிஞ்சுது. பைக்கை நிறுத்திட்டு 2 பேரும் அதுக்கு கீழே போய் நின்னாங்க. விமல் தன்னோட பைக்கில் ஹசார்ட் லைட் ஆன் பண்ணி வச்சாரு. இப்போதைக்கு விமல் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கல. அவரோட கண்ணு பைக்கம் மழை மேலேயும் தான் இருந்துச்சு. மழை சீக்கிரம் நிற்கணும்னு வெயிட் பண்ணாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை கம்மியானப்போ விமல் அருண் கிட்ட, வா உட்காரு போலாம்னு சொல்லிட்டு அருணை திரும்பி பார்த்தாரு. அப்போ விமலுக்கு ஒரு ஷாக். விமலோட ஷர்ட், ஜாக்கெட் எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் அருண் ட்ரெஸ் கொஞ்சம் கூட நனையவே இல்லை. அவன் ட்ரையாக நின்றுட்டு இருந்தான். விமல், டேய் நீ நனையவே இல்லையே, நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், நீ எப்படி ட்ரையாக இருக்கன்னு கேட்டார். அருண், வாடா சீக்கிரம், மழை கம்மியாக இருக்கு, ஏன் சண்டை போடுறன்னு சொல்லிட்டு ஷெல்டரை விட்டு வெளியே வந்து விமலை கூப்பிட்டான். விமல் பைக்கை எடுத்துகிட்டு உட்காந்தாரு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறதால எதுவும் கேட்கல. அந்த ஷெல்டரை விட்டு 3 கிலோமீட்டர் முன்னாடி போனப்போ ஹெட்லைட் வெளிச்சம் ரோட்டில் விழுந்துச்சு. அங்கே 10 முதல் 15 ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. 5-6 பேர் கையில் கம்புகள் இருந்துச்சு. போலீஸ்காரங்க வார்ன் பண்ண அதே கிராம மக்கள் தான். அவங்க கை காட்டி நிறுத்த சொன்னாங்க. விமல் பைக்கை நிறுத்தினாரு. கிராமத்து ஆள் ஒருத்தர் விமல் கிட்ட, உனக்கு பயம் இல்லையா, எங்கே போகிறன்னு கேட்டார். விமல், விகாஸ்புரம் போகிறோம்னு சொன்னார். அந்த ஆள், தனியாக போறியா, செம தைரியம் உனக்குன்னு சொன்னார். விமல், தனியாவா, என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்கான்னு சொன்னார். அப்போது அந்த ஆள், எங்கடா உட்காந்துருக்கான், நீ ஒருத்தன் தான் பைக்கில் இருக்கன்னு சொன்னார். இதை கேட்டதும் விமல் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அவர் பைக்கில் யாருமே இல்லை, அருண் காணாமல் போயிருந்தான். விமலுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. அவர் அதிகம் ரியாக்ட் பண்ணாமல் அந்த ஆள் கேட்டப்போ பின்னாடி தான் இருந்தான். மழைக்காக ஷெல்டரில் நிற்கும்போது சொல்லிட்டு இருந்தப்போ தூரத்தில் இருந்து ஒரு டாட்டா சுமோ மாதிரி ஒரு வண்டி வந்து இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் நின்றுச்சு. அந்த வண்டியில இருந்து அருண் கீழே இறங்கி நடந்து விமல் கிட்ட வந்தான். விமல், டேய் நீ சுமோவில் எப்படிடா வர, என் பைக்கில் உட்காந்துருந்தியேன்னு கேட்டாரு. அருண், டேய் அந்த போலீஸ் செக் போஸ்ட்டில் நீ என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, நான் எவ்வளோ சத்தம் போட்டேன், நில்லு நில்லுன்னு. நான் போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே நீ வேகமாக போயிட்ட. அவங்க என்னோட தெரிஞ்ச ஒரு சுமோவில் என்னை ஏற்றி முன்னாடி அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னான். விமல் எதுவுமே பேசாமல் சரி பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு அருணை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. கிராமத்து ஆட்கள் கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தப்போ விமல், இப்போதானே டாய்லெட் போகணும்னு என்கிட்ட சொன்னேன்னு கேட்டார். அருண், நான் எப்படா சொன்னேன், நான் அப்போ இருந்து போலீஸ் பக்கத்தில் தான் நின்னேன்னு சொன்னான்.
இதை கேட்ட விமல் ரொம்ப பதறி போனார். அவருக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அருண் கிட்ட சொன்னால் அவன் பயந்துடுவான்னு நினச்சி அந்த இன்சிடெண்ட்டை கண்டுக்காம பைக் ஸ்பீடை அதிகமாக்குனார். கொஞ்ச நேரம் ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இவங்க தடம் பயங்கர இடத்துக்கு வந்தாங்க. அங்கேருந்து 12 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் செம அடர்ந்த காடு ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப டான்ஸ் ஃபாரஸ்ட். பைக் ஹெட்லைட்டை தவிர வேறு லைட் சோர்ஸே இல்லை. ஜங்கிள் ஏரியாங்கிறதால விமல் ஸ்பீடை கம்மி பண்ணார். ரோட்டில் யாரும் இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு கார் கிராஸ் ஆகும். விமலுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஜங்கிளில் கொஞ்சம் தூரம் போனப்போ ஒரு டர்ன் வந்துச்சு. அந்த டர்னில் இருந்து 100 மீட்டர் போனதுக்கு அப்புறம் பைக் ஆஃப் ஆகிடுச்சு. விமல், பேட்டரியில் ப்ராப்ளம் போல இருக்கு, நீ கொஞ்சம் தள்ளு, நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார். 2 பேரும் ட்ரை பண்ணியும் ஸ்டார்ட் ஆகலை. விமல், இது மலை ஏறுற பகுதி, கொஞ்சம் தூரம் தான் ஏத்தம் இருக்கு, அதுக்கப்புறம் டவுனில் வந்துடும், நீ பைக்கை கையை வச்சு பின்னாடி இருந்து தள்ளு, நானும் இருக்கிறேன், அந்த டவுனில் வரைக்கும் போனால் போதும் சொன்னார். விமல் ஹேண்டில் பிடிச்சிட்டு அருண் பின்னாடி இருந்து தள்ள ஆரம்பித்தான். ஆனால் விமல் நோட்டீஸ் பண்ணுறாரு, அருண் ரொம்ப அதிகமாக போர்ஸ் போட்டு தள்ளுறான். என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளுறன்னு கேட்டார். அந்த ஃபுல் ஏற்றத்தில் பைக் வெயிட் ரொம்ப கம்மியான மாதிரி விமலுக்கு இருந்துச்சு. அருண், நான் நார்மலாக தாண்டா தள்ளுறேன்னு சொன்னான். விமலுக்கு அருண் பயப்படுறான்னு தோணுச்சு. 2 பேரும் ஏற்றத்தை கடந்து டவுன் ஹில் சரிவு பகுதிக்கு வந்தாங்க. விமல், நான் பைக்கில் உட்காடுறேன், நீ தள்ளிக்கிட்டே வந்து குதிச்சு மேலே உட்காருன்னு சொன்னார். சரிவில் பைக் இறங்கி அருண் பின்னாடி குதிச்சு உட்காந்தான். விமல் சொல்கிறாரு, அந்த சரிவில் பைக் ஸ்பீடாக போகணும், ஆனால் ஸ்பீட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. யாரோ அவங்க பைக்கை முன்னாடி இருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி, போர் சப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. விமல் அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள பைக்கோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போது அருண் அவர் காது பக்கத்தில் வந்து, டே, பின்னாடி இருந்து யாரோ வர்ற மாதிரி இருக்க சொன்னான். இதை கேட்ட விமல் சைடு மிரரில் பார்த்தாரு. யாரோ ஒருத்தங்க வெள்ளை கலரில் ட்ரெஸ் பண்ணி ஏதோ ஒன்று ரோட்டில் எடுத்துக்கிட்டு இவங்க பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கிளியராக தெரியல, லைட்டாக பனிமூட்டமாக இருந்துச்சு. விமல் க்ளோஸாக பார்க்க ட்ரை பண்ணார், ஆனால் அந்த உருவத்தோட ஃபேஸ் தெரியல. இந்த டைமில் விமல் ரோடு ஓரத்தில் பைக்கை நிறுத்திட்டாரு. ஸ்பீடாக கிராஸ் பண்ணலாம்னு நினச்சப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. அதனால் 2 பேரும் பைக்கில் உட்காந்துட்டு அமைதியாக ரோட் ஓரத்தில் வெயிட் பண்ணாங்க. அந்த வெள்ளை உருவம் ரோட்டோட சென்டரில் இருந்து ஜங்கிள் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. திரும்பி இவங்க பக்கமாக ஒரு தடவை பார்த்துச்சு. இவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணல. விமல் ஒரு கண்ணில் அந்த உருவம் இவங்களை பார்க்குறத பார்த்தாரு. ஆனால் ஐ கான்டாக்ட் பண்ணவோ யாருன்னு பார்க்க ட்ரை பண்ணவோ தைரியம் வரல. கொஞ்சம் செகண்ட்ஸ் இவங்களை பார்த்துட்டு அந்த உருவம் மெதுவாக காட்டுக்குள்ளே திரும்ப ஆரம்பிச்சது. அப்போ அருண் பின்னாடி இருந்துட்டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது யாருடா, இங்கே பக்கத்தில் வீடே இல்லையே, இது ஏன் இவ்வளோ வினோதமாக இருக்குன்னு கேட்டு விமல் இன்னும் டைட்டாக பிடிச்சான். விமல், என்ன ஆனாலும் பைக்கில் இருந்து கீழே இறங்கிடாதேன்னு சொன்னார். 2 பேரும் பைக்கில் உட்காந்துட்டு அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. விமல் தன்னோட பைக்கில் ஃபேக் லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த உருவம் இவங்க பின்னாடி இருந்து சைடில் கிராஸ் பண்ணப்போ ஃபேக் லைட் வெளிச்சம் அது மேலே பட்டுச்சு. அப்போ இவங்க பார்த்தாங்க, அது ஒரு பெண். அவளோட முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சு. அந்த வெள்ளை முடி அவளோட முகத்தில் வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்க்குறாங்க, அந்த பெண் இவங்க பைக்கில் இருந்து 30 மீட்டர் முன்னாடி போய் ரோடோட இன்னொரு சைடில் உட்காந்துட்டா. அவள் இழுத்துட்டு வந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து எதையோ வெளியே எடுக்கிறா. இவங்க பார்க்குறாங்க, அது ஒரு சின்ன குழந்தையோட எலும்புக்கூடு. அந்த பெண் தன்னோட 2 கால் ஐயும் ரோட் பக்கம் நீட்டி அந்த எலும்பு கூட்டை கால் மேலே படுக்க வச்சு குழந்தைக்கு எண்ணெய் தடவுற மாதிரி எலும்பு கூட்டின் கால் பக்கம் மஞ்சள் பூசுனா. 2 பேரோட ரத்தமும் அப்படியே உறைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்குறாங்க, அந்த பெண் கழுத்தில் இருந்த பூ மாலையை எடுத்து குழந்தையோட எலும்பு கூட்டின் மேலே வச்சா. அந்த மாலையை வச்ச உடனே அந்த பெண் சத்தமாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. சுமார் 20 நிமிஷம் அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டு இருந்தா. 2 பேருக்கும் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணிட்டு போக தைரியம் வரல. பைக்கில் உட்காந்துட்டு விடியறதுக்கு வெயிட் பண்ணாங்க.
20 நிமிஷம் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எழுந்து நின்னா. விமல் உடனே, டேய் அருண், நாம காலில் பைக்கை தள்ளிக்கிட்டே சீக்கிரம் இங்கேருந்து வெளியே போகலாம்னு சொன்னார். 2 பேரும் அப்படியே செஞ்சாங்க. கால் போர்ட்ஸை வச்சு பைக்கை முன்னாடி தள்ளிக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போனப்போ விமலுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திரும்பி பார்க்க நினைச்சாரு. விமல் திரும்பி பார்த்தப்போ ரோடு ஓரத்தில் இருந்த மரத்தில் அந்த பெண் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா. 2 பேருக்கும் உயிர் நடுங்கி போச்சு. அந்த சரிவில் ரொம்ப வேகமாக பைக்கை ரோல் பண்ணாங்க. அப்போ அவங்க பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்த விட்டு 3 கிலோமீட்டர் முன்னாடி போனப்போ கிராமத்தில் இருந்து ஒரு அங்கிள் பாத்ரூம் போக வெளியே வந்திருந்தார். இவங்க போய் பைக் அங்கிள் பக்கத்தில் நிறுத்தினாங்க. ரொம்ப வேகமாக மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அங்கிள், என்னாச்சு, இந்த டைமில் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். விமல் நடந்த எல்லாத்தையும் சொன்னார். அப்போ அந்த அங்கிள், தம்பி, நீங்கள் பைக்கில் இருந்து கீழே இறங்கி இருந்தீங்கன்னா உங்கள் உடலையும் இந்த காட்டில் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் அவர் அந்த பழைய கதையை சொன்னார். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அவளோட 7 மாத பாப்பா கூட புருஷனோட அந்த ரோட்டில் பைக்கில் வந்துட்டு இருந்தான். ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. புருஷன் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். 7 மாத பாப்பா தலையிலையும் ப்ளீடிங் ஆச்சு. அவள் புருஷன் பாடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பாப்பாவை தூக்கிட்டு எப்படியாவது கிராமத்துக்கு இழுத்துட்டு வரணும்னு நினச்சா. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருந்து 40 மீட்டர் வந்தப்போ தான் அவள் பார்க்குறா, அவளோட பாப்பாவும் இறந்து போச்சு. துக்கத்தில் புருஷன் பாப்பா 2 பேரோட பாடியும் ரோடு ஓரத்தில் வச்சு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. ஈவினிங் டைமில் மக்கள் அவளை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவள் போகலை. அடுத்த நாள் மார்னிங் அந்த ரோட்டில் போனவங்க பார்த்தாங்க, அந்த பெண் மரத்தில் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா. அவளோட ஆத்மா தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காட்டில் இருக்கு. 1 வருஷம் முன்னாடி அந்த ரோட்டில் போன நிறைய பேர் அவள் பலி வாங்கியிருக்கா. அவங்களோட ஆவிகளும் இங்கே சுற்றிட்டு இருக்கு. மாய தோற்றம் சலாவா மாதிரி வர்றவங்களோட உயிரை வாங்குது. நீங்கள் பைக்கை விடாமல் இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் தம்பின்னு சொன்னார். அங்கிள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் ஆனால் அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கதை. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் தெரிஞ்சால், உங்களுக்கு நடந்திருந்தா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கதைகள் உங்களை சேரும். இன்னொரு பயங்கரமான கதையில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஏஜே.